ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கும்பராசியில் சூரிய பகவான் சஞ்சரித்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் என்னென்ன, அந்த கிரக மாற்றத்தின் மூலமாக தனுசு ராசி நேயர்களுக்கு என்னென்ன மாற்றங்களானது ஏற்பட போகுது அப்படின்றத பற்றி தான் தெளிவாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக எப்போதுமே தலைமை பண்பை வகிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசிகளில் தனுசு ராசி நேயர்களும் ஒருத்தங்க தான். எந்த ஒரு பதவியாக இருந்தாலும் அவங்க தலைமை பதவியை மட்டுமே விரும்புவாங்க. தான் தான் முதல்ல இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆசையானது இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் பாக்கிய அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 3ஆம் இடமான உபஜய ஸ்தானத்தில் இருக்கிறாரு. ஸோ வெற்றி ஸ்தானத்தில் இருக்கிறாரு. வெற்றி ஸ்தானம் அப்படிங்கும் பொழுது அவர் தனித்து மட்டும் இயங்காமல் ராகுவோடு சேர்ந்தே இருக்க போகிறாரு. ஸோ இந்த 2 கிரகங்களுடைய சேர்க்கைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வெற்றிகளை கொடுத்துட்டே இருக்கும். அதாவது சொல்லுவாங்களே வெற்றிக்கு மேலே வெற்றி அப்படின்னு, அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் தான். ஸோ வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு தொழில் உத்தியோகத்திற்காக அடிக்கடி நீங்கள் வெளியில் இடம் மாறுற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு வேலை காரணமாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் வெளியில் வர மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் கிடையாது. அடிக்கடி உங்களுக்கு வேதனைகள் கொடுத்துட்ருந்த, சோதனைகள் கொடுத்துட்ருந்த காலங்கள் எல்லாமே மாறப்போகுதுன்னு தான் சொல்லணும். ஸோ எந்த ஒரு செயலை நினைத்து நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களோ, எந்த ஒரு செயலை நினைத்து நீங்கள் வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்களோ, அது எல்லாமே இப்போ மாறப்போகுது. அதாவது முடிந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சாதனைகளாக தான் மாறப்போகுது அப்படின்னு தான் சொல்லணும். உழைப்புக்கு மேலே உழைப்பானது நீங்கள் கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னாவே போதும், எல்லா வகையான அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் உழைப்பின் மேலே ஆர்வத்தை குறைச்சி நீங்கள் அதிர்ஷ்டத்தை நோக்கி பயணிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்காது. முதல்ல உழைப்பு மேலே தான் நம்பிக்கை வைக்கணும். அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எப்போதாவது நிகழக்கூடியது. அதனால் அதை நம்புறது அந்தளவுக்கு சரியானதாக இருக்காது. மேலும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுடைய தந்தையினுடைய ஆலோசனைகளை நீங்கள் கேட்டு நடக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் ராசிக்கு உங்கள் அப்பா உங்களுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் எதுவாக இருந்தாலுமே ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்கும். ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பயன்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல பயன்களாக தான் இருக்கும். அதனால் அவருடைய அறிவுரைகளை எப்போதும் புறக்கணிக்காமல் கேட்டு நடந்துக்கோங்க. மேலும் வரக்கூடிய நாட்களில் பிள்ளைங்களால் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகளானது ஏற்பட்டுட்டு இருந்ததோ அந்த பிரச்சனைகள் எல்லாமே இனி குறைய ஆரம்பிக்கும். அதாவது அவங்களுடைய முன்னேற்றத்திற்காக நீங்கள் ஒரு சில சுப செலவுகளை செய்கிற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு அது அவங்களுடைய படிப்பு விஷயமாகவும் இருக்கலாம், வேலை விஷயமாகவும் இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் அவங்களுடைய முன்னேற்றத்துக்காக நீங்கள் கொஞ்சம் உதவி பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு சில செலவுகளும் ஏற்படும். அந்த செலவுகளை நீங்கள் சுப செலவுகளாக பார்க்காதீங்க. அது உங்களுக்கு சுப செலவுகளாக தான் இருக்கும். இது வரைக்கும் வாடகை வீட்டில் தான் வசிச்சிட்ருக்கீங்க, சொந்த வீட்டுக்கு போகவே இல்லை, சொந்தமாக வீடு வாங்கிறதுக்கான யோகங்கள் இல்லை, ஒரு சின்ன மண் கூட வாங்கி போட முடியல அப்படின்னு ஏங்கி தவிச்சிட்ருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்கள் ஒவ்வொருவருக்குமே பார்த்திங்கன்னா இப்போது அதிலேருந்து விடுபடக்கூடிய அமைப்பானது உருவாக போகுது. ஏன்னா சொந்த வீட்டில் நீங்கள் குடியேறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதாவது லோன் வாங்கியாவது நீங்கள் இந்த காலகட்டங்களில் புதுசாக வீடு வாங்கி உங்களுடைய சொந்த வீட்டில் நீங்கள் வசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இதனால் இதுக்கு நீங்கள் என்ன வேணால் செய்யலாம். ஒருவேளை பழைய சொத்துக்கள் எதுவும் வச்சுருக்கீங்க, அதெல்லாம் விற்காமல் இருக்குது அப்படின்னா கூட அதெல்லாம் நீங்கள் விற்றுடலாம். விற்றுட்டு நீங்கள் புதுசாக ஏதாவது சொத்து, இப்போ வீடும் ஒரு சொத்து மாதிரி தான், அந்த சொத்தை கூட நீங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையலாம். பூமி வாங்கிறது, மனை வாங்கிறது, இது பற்றின சிந்தனைகள் உங்களுக்கு மேலோங்க ஆரம்பிக்கும். எப்போதுமே கிடைக்கக்கூடிய ஒரு பணத்தை தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு செய்யாமல் எதிர்காலத்துக்கு நமக்கு உதவி தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அந்த மாதிரியான சிந்தனைகள் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு இல்லாமல் இருந்திருந்தாலுமே கூட இப்போ பார்த்திங்கன்னா அதிகமாகவே வந்திருக்கும். அதே போல் ஒரு இடம் வாங்குறீங்க, இல்லை ஒரு இடத்த விற்கிறீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களில் உங்களுக்கு தடைகள் இருக்கும். குறிப்பாக பத்திரப்பதிவு அப்படிங்கிறது நிறைய விஷயங்களில் தடைகளை கொடுத்துட்ருக்கும். பணம் கட்டியிருப்பீங்க, ஆனால் அது என்ன ரெஜிஸ்டர் பண்ண முடியாமல் தவிச்சிட்டு இருக்கக்கூடிய நிலைகள்லாம் கூட இருக்குது. ஸோ எல்லாமே கால நேரப்படி தான் நடக்கும். எது எப்போ நடக்கணும் அப்படின்ற ஒரு விதி இருக்கோ அப்போ தான் நடக்கும்.
ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு அதுக்கான கரெக்டான டைமிங் இருக்குது. அந்த தடைகள் எல்லாமே விலக ஆரம்பிச்சிடும். ஸோ உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தங்கம், வெள்ளி இது மாதிரியான விஷயங்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் வந்து கிடைக்கும். அதன் மூலமாக அதிர்ஷ்டகரமான பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சொத்து வாங்குறதா இருக்கட்டும், விற்கிறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே கூட இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நீங்கள் செய்ய முடியும். அது உங்களுடைய எண்ணப்படியே வந்து நடக்கும். ஆனால் தனுசு ராசி நேயர்களில் திருமண விஷயங்களை மட்டும் இந்த டைமில் வந்து எடுக்காதீங்க. திருமணம் சார்ந்த முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா இந்த மாதத்தில் எடுக்காமல் அதை கொஞ்சம் ஒத்தி வச்சுக்கோங்க. பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். ஸோ இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு மந்த நிலையில் தான் வந்து இருந்திருப்பீங்க. வரக்கூடிய நாட்களில் இதெல்லாம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ கூட்டு தொழில் செய்துட்ருக்கீங்க அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். உங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான அமைதியாக இருக்கட்டும், மகிழ்ச்சியாக இருக்கட்டும், இப்படி எல்லாமே வந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் வரக்கூடிய நாட்கள் அமைய போகுது. மேலும் இந்த நாட்களில் உங்களுக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு குலதெய்வத்தினுடைய அருளாசியானது கிடைக்கப் போகுது. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயர் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா தனுசு ராசி நேயர்களாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது இப்போது தெய்வத்தினுடைய ஆசி கிடைக்கும். எந்த கடவுள்களுடைய ஆசைகள் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலுமே கூட குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வத்தினுடைய ஆசை கிடைச்சிருச்சு அப்படின்னாலே போதும். மற்ற தெய்வங்கள் எல்லாமே வந்து பின்னாடி வந்துடுவாங்க. அப்போது குலதெய்வத்தினுடைய அருளாசி கிடைக்க போகுது அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டங்களில் வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா நேரடியாக நீங்கள் குலதெய்வத்தை போய் ஒரு முறை தரிசனம் செய்துட்டு வாங்க. அரசியல், ஆன்மீகம், கலை அப்படின்னு எல்லா துறைகளிலுமே இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களே உங்களுடைய திறமைகளுக்கு ஏற்ப நீங்கள் பிரபலம் அடைவீங்க. ஸோ உங்களுடைய திறமைகளை அதிக அளவு வெளிக்காட்டுங்க. எந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னாலுமே கூட அதை நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் அந்த ஒரு நிலையை வந்து உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். உங்களுடைய திறமைகள் பளிச்சிட ஆரம்பிச்சிடும். ஸோ உங்கள் திறமைகள் 4 பேர் வந்து பார்த்து புகழ்கிற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்க இதன் மூலமாக நீங்கள் நிறைய பேருக்கு வந்து தெரிய ஆரம்பிப்பீங்க. ஸோ நிறைய விஷயங்களை கலந்துக்கும் பொழுது அதற்கேற்ற வருமானம் கிடைக்கும். பொருளாதார ரீதியாக உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலையும் பார்த்திங்கன்னா மாற ஆரம்பிக்கும். அதே நேரம் கண், காது, மூக்கு இது தொடர்பான விஷயங்களெல்லாம் கவனமாக இருக்கேன். ஏன்னா ஆரோக்கியம் அப்படின்றத பார்க்கும் பொழுது கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அந்த பிரச்சனைகள் வந்து பெருசாகாமல் பார்த்துக்கோங்க. இந்த காலகட்டங்களில் திருமணம், குழந்தை பேர், கல்வி செலவு, வீடு கட்டக்கூடிய செலவு, கோவில் பிரார்த்தனை இப்படின்னு ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் சுப செலவுகள் வந்து செய்துகிட்டே இருப்பீங்க. வீண் செலவுகளை வந்து குறைச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு மனசுக்கு அமைதி கிடைக்கும், நிம்மதி இருக்கும். தேவையில்லாத வீண் செலவுகள்லாம் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய அமைதி வந்து கெட்டு போயிடும். மன அழுத்தமானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ ஒரு விஷயத்த ஒரு முறை செய்யும் பொழுது நமக்கு அது பெருசாக தெரியாது. அதையே வந்து திரும்ப திரும்ப செய்யும் பொழுது நமக்கு ரொம்பவே வந்து டென்ஷனாக இருக்கும். முதல்ல வந்து வெற்றி கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த வெற்றியினுடைய சுவாரஸ்யமும் தெரியாமல் போயிடும். அதனால் உங்களுடைய மைண்டை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு பிடித்தமான விஷயங்களை வந்து செய்யுங்க. கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளாக இருக்கீங்க அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு படிப்பில் ஆர்வம், அக்கறை இதெல்லாமே அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ யார் ஒருவருக்கு அதிகமான ஆர்வமும் அக்கறையும் உருவாகுதோ அப்போ உங்களுடைய படிப்பில் நீங்கள் நிறைய மேன்மைகளை வந்து பார்ப்பீங்க. ஆனால் தனுசு ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்களில் உங்கள் கூட இருக்கக்கூடிய மாமனார், மாமியாராக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சின்ன சின்ன பிரச்சனைகளானது வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். அதை நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருந்தாகணும். உத்தியோகம், தொழில் அப்படின்னு நிறைய மாற்றங்களை சந்திக்கக்கூடிய நபர்களாக தான் நீங்கள் இருக்க போகிறீங்க. வெளிநாட்டு அரசு வேலை வாய்ப்பு அப்படின்னு எது எடுத்தாலும் உங்களுக்கு முயற்சிகள் பலன் கொடுக்கும். பணியில் மட்டும் ஆனால் கவனமாக செயல்படுங்க. ஏன்னா குடும்பத்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் செலவு அப்படின்றது உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த செலவை நீங்கள் சுப செலவாக செய்யுங்க. அப்போ உங்களுடைய மனசுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் கிடைக்க ஆரம்பிக்கும். தேவையில்லாமல் எந்த செலவும் செய்யாதீங்க. வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸு இதெல்லாம் வந்து சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். தேவையில்லாத கேஸ் இருக்குது, தேவையில்லாமல் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அதிலெல்லாம் நீங்கள் இப்போ விடுபட ஆரம்பிக்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய ஆயுளில் வந்து பயம் இருந்துகிட்ருக்கு அப்படின்னா கூட அந்த ஆயுள் பயம் கூட இப்போ விலக ஆரம்பிச்சிடும். ஆனால் பண விஷயத்தில் மட்டும் தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் யாரையுமே நீங்கள் நம்பக்கூடாது. யாரையாவது நீங்கள் நம்பி செயல்பட்டீங்க அப்படின்னா அதில் நீங்கள் போய் கண்டிப்பாக லாஸ் ஆகிடுவீங்க. விழிப்போடு வந்து செயல்பட வேண்டிய காலகட்டம். மேலும் இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா கிரகண மாதம் அப்படின்றதுனால முழுக்க நீங்கள் வழிபாடுகள் செய்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். என்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்னா இந்த மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் முன்னோர்களை வழிபாடு செய்துட்டு வாங்க. முன்னோர்களை வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு நல்ல பலன்கள் அப்படின்றது நிறையவே வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். பொருளாதார ரீதியாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சாதகமாக இருக்குது. அதாவது இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா யூடியூப், இன்ஸ்டாகிராம் இது போன்ற தகவல் தொடர்பு சாதனங்களில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா அதில் நீங்கள் மிக விரைவில் வந்து பிரபலமாக முடியும்.
பல மடங்கு வருமானத்தை வந்து உங்களுக்கு அது ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அதுதான் உங்களுடைய விஷயத்தில் நீங்கள் வந்து தொழிலாக எடுத்து செய்துட்ருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு அமைப்பு இருக்குது. கடன் வாங்கி அட்வான்ஸ் வாங்கியாவது போனஸ் வாங்கியாவது பழைய கடன்களை எல்லாம் கழித்துட்டு உங்களுடைய வாழ்க்கையை ஓட்டக்கூடிய ஒரு சூழ்நிலையானது இருக்கும். இந்த மாதிரி யாரெல்லாம் வாழ்க்கையை ஓட்டுவாங்க அப்படின்னா நடுத்தர வர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள். ஸோ கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் கடன் வாங்கியாவது தன்னுடைய வாழ்க்கையை வந்து ஓட்டித்தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வருமானம் வந்து உயர ஆரம்பிக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா கடன் வாங்கி சுயதொழில் செய்கிறத வந்து கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. சீட்டு பணம் போடுறது, ரேஸில் கட்டுறது, பங்குச்சந்தையில் வந்து முதலீடுகள் செய்கிறது, இதெல்லாம் வந்து செய்யும் பொழுது உங்களுக்கு வருமானம் இப்போ கிடைக்கும். தனுசு ராசியுடைய பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும். உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே வந்து பாசிட்டிவான விஷயங்களாக இருக்கும். படிப்பு, வேலை, திருமணம், புத்திர பாக்கியம் அப்படின்னு எல்லாமே நல்லபடியாக இருக்குது. சந்தோஷம் தரக்கூடிய வகையில் தான் இருக்கும். இது வரைக்கும் கைவிட்டு போனதை கூட நீங்கள் இப்போ வந்து பிடிச்சிடலாம். ஸோ அந்தளவுக்கு நிறைய நன்மைகள் வந்து கிடைக்கக்கூடிய எந்த ஒரு நாட்களில் ஆல்ரெடி நம்ம என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்றது சொல்லியிருக்கோம். அதையும் செய்து பயன்பெறுங்க. இந்த வீடியோ பதிவில் நிறைய தகவல்களை பார்த்தீங்க இல்லையா? கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வேளை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் தொடர்ந்து செய்து பயன்பெறுங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.